பச்சை கொச்சன்னு வச்ச வழி மொழி ஆறு மாடு மாடு அதில் 3 வார்த்தையை விட்டுருக்கேன். லட்டு தின்ன துட்டு லட்டு தின்ன துட்டு லட்டு தின்ன துட்டு நட்டை கொக்கு இட்ட முட்டை கட்ட நட்டை கட்டு நிறைய லட்டு சரி லட்டுல புட்டு கட்டு நிறைய சாப்பாடு குழம்பு காக்கா காகான்னு கத்துதான். எவ்வளவு காகான்னு கத்துது. ஹாய், இன்னைக்கு என்ன வீடியோ? இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு காமெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது காமெடியா தான் இருக்கும். டங் ட்விஸ்டர் அது சொல்லும்போது எனக்கு அது அந்த பழமொழி மாதிரி வரும் இல்லையா? பழமொழின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு படத்துல ஒன்று வருமே, ரெட் பிளட் ப்ளூ பிளட் அதுவே வரல. ரெட் பிளட் ப்ளூ பிளட் தொட்டால் பூமலர் படத்துல வரும். அந்த மாதிரி நான் ஒரு 4 எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 எடுத்திருக்கேன், பாரதி ஒரு 5 எடுத்திருக்கான். அதை வந்து ஒரு 5 தடவை சொல்ற மாதிரி, ஓகேவா? அதுதான் வந்து இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் கரெக்டாக சொல்கிறாங்க பார்க்கலாம். சரி வாங்க. அவன் என்ன எடுத்திருக்கான் எனக்கு தெரியாது, நான் என்ன எடுத்துருக்கேன் அவனுக்கு தெரியாது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வரலாம். பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வர சொல்லு தென்றலை நான் ஒரு 5 இது எடுத்துருக்கேன். யார் இதை கரெக்டாக சொல்கிறாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வந்து பாரதி தான். எப்போ பார்த்தாலும் பாரதி தான். இப்போ நீ நானா? சரி ஓகே. சரி நான் சொல்கிறேன். பழுத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள். பழுத்த கிழவி கொழுத்த மழையில கொழுத்த மழையா? பழுத்த கிழவி கொழுத்த மழையில் வழுக்கி விழுந்தாள். 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 நரி வந்து கரெக்டாக சொல்லிட்டா. நான் சொல்லிட்டேன், அவன் சொன்னதை அந்த தடவை வந்து பாரதி சொன்னதை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்றேன். ஐயோ எனக்கு தெரியாது எதுவுமே. பாதையெல்லாம் தண்ணி தண்ணிக்குள்ள துள்ளி மேலே வந்தால் வலி. பாதையெல்லாம் தண்ணி தண்ணிக்குள்ள துள்ளி மேலே வந்தால் வலி. பாதையெல்லாம் தண்ணி தண்ணிக்குள்ள துள்ளி மேலே வந்தால் வலி. ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆகுது. மறுபடியும் முதல்ல வந்து சொல்லாது கரெக்டா. பாதையெல்லாம் தண்ணி தண்ணிக்குள்ள துள்ளி மேலே வந்தால் வலி. 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 ஓகே கரெக்டா சொல்லிட்டா. இப்போ வந்து கோழி கிழடு கோழி குடலும் கிழடு. கோழி கிழடு கோழி குடலும் கிழடா கிடல் கிழடா கிழடு கிழடு கோழி கிழடு கோழி கூவும் கிழடு கோழி கூவும் கிழடு கிழடா கோழி கிழடு கோழி குடலும் கிழடு கிழடு கோழி கிழடு கோழி குடலும் கிழடு கோழி கிழடு கோழி குடலும் கிழடு கிழடு. இது கோழி கிழடு கட கட கிழடா. கோழி கிழடு கோழி குடலும் கிழடு 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 குழலும் கிழடு குழல் குழல் குழல்னா கழுத்து குழல் 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 குழல்ன்றா. சரி ஓகே. நான் வந்து சொல்லல, ஒரு இது கரெக்டா சொல்லல. இப்போ வந்து பாரதிக்கு கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கடவுள்னு சொல்ல ஏமாத்துற. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு முட்டை கட்ட முட்டை. கொக்கு முட்டை கட்ட முட்டையா? தப்பா சொல்லிட்டா. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கட்ட நட்ட அவ்வளவுதான் அவுட். 2 தடவை தான் அவுட் ஆயிட்டா. நீங்களே பாத்துட்டீங்க. கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு கட்ட முட்டை. கொக்கு நட்ட நானே பாத்து. ஆமா கொக்கு நட்ட கொக்கு இட்ட கட்ட முட்டை. கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. சரி கொக்கு நட்ட தப்பா சொல்றாங்க. எழுதுன அவங்களே தப்பா சொல்றாங்க.
சரி ஓகே. கொக்கு நட்ட கொக்கு இட்ட முட்டை கட்ட முட்டை. கரெக்டா கொக்கு சொல்லிட்டேன். முட்டை காட்ட முட்டை தான். கரெக்டா சொல்லிட்டேன். ரெண்டு பேருமே அவுட்டுதுல. இப்போ நான் பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. பனமலை பனைமலை பனமலை பேட்ட ஞாபகம் வரும்போது பனைமலை பேட்டை. பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. பனை மரத்துலயா? பனை மரத்துல ஓலை பார்த்து கூட படிக்கலாம், சரி, ஃபாஸ்டா படிக்கலாம். பார்த்து கூட படிக்கலாம், ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஆனா சரி, எங்க கரெக்டா இருக்கு? திக்காம. பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. பனை மரத்துல அவ்வளவுதான். ஓலை மேல பாலைக்குள்ள ஆ, தேரை. பனை மரத்துல ஓலை மேல தேரை. ஓலை மேல தேரை. தேரைக்குள்ள ஓலை மேல தேரையா? பனை மரத்துல ஓலை மேல தேரையா? ஓலை மேல பாலைன்னா அந்த இது, அதாவது அந்த நொங்கு இருக்கும்ல, அதுதான் அது. பனை மரத்துல ஓலை தானே? பாலைன்னு சொல்லுவாங்க. சரி சரி. பனை மரத்துல ஓலை மேல தேரை. ஓலை மேல பாலை மேல தேரை. பாலைக்குள்ள தேரை. ஐயோ, பாலைக்குள்ள தேரை. ஃபாஸ்டா சொல்லு. பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. ஃபாஸ்டா. பனை மரத்துல ஓலை மேல பாலைக்குள்ள தேரை. பனை மரத்துல ஓலை பனம் மேல பழத்துல பனம் பழத்துல பழம் சொன்னேன். ஆமா. பனம் பழம் நான் சொல்லிருக்கேன். பனம் பழம் நீங்க தான் சொல்லுங்க, வந்துச்சு. கமெண்ட்ல நான் கரெக்டா சொன்னேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நீ சொல்லு. பச்சை நொச்சை எங்கேயோ வரல, இது வர. பச்சை நொச்சை கொச்சை பழி கிழி முழி நெட்ட குட்டை முட்டை ஆடு மாடு வாடு. பச்சை சரி, பார்த்தே படி. ஒரு தடவை தான். பச்சை நொச்சை கொச்சை பழிகிழி மொழி நெட்ட குட்டை முட்டை பார்த்தே ஆடு படி மாடு படிக்கிறேன் பாருங்க. ஆடு மாடு வாடு. பச்சை நொச்சை கொச்சை பழிகிழி மொழி நெட்ட குட்டை முட்டை ஆடு மாடு வாடு. அவ்வளவுதான். பச்சை நொச்சை கொச்சை பழிகிழி மொழி பழி கிழி முழி. இவ்வளோ நேரம் ஸ்டாப் பண்ணி சொல்றதுக்கு அது பேர் டங் ட்விஸ்டர். ஸ்டார்ட் சொல்லினே இரு. பச்சை நொச்சை பச்சை பழிகிழி மொழி பச்சை கொச்சை நொச்சையாம். ஆமா. பச்சை கொச்சை நொச்சைல பச்சை நொச்சை கொச்சை. பச்சை நொச்சை கொச்சை பழிகிழி மொழி நெட்ட குட்டை முட்டை உள்ள ஆடு சொல்ல மாடு வாடு. ஞாபகம் தான் சொல்லுவோம். பச்சை நொச்சை கொச்சை பழி கிழி முழி. நாங்க தான் பச்சை சொல்லுவோம். கொச்சை நொச்சை பழிகிழி மொழி நெட்ட குட்டை முட்டை ஆடு மாடு வாடு. சொல்லு. பச்சை கொச்சை நொச்சை பழிகிழி மொழி ஆடு மாடு வாடு. நடுவுல 3 வார்த்தையை விட்டுட்டேன். பச்சை கொச்சை நொச்சை பழிகிழி மொழி நெறி புதுசா வார்த்தை வருது. நெறி பழி கிழி முழி இல்ல நெறி. பழிகிழி மொழி ஆடு மாடு வாடு. அவுட்டு அவுட்டுப்பா. அது வாயிலே தெரியாத வரல. விளையாடிட்டு இருக்காரு. இந்த 2 வார்த்தை வாயிலே பச்சை வரல. நொச்சை கொச்சை பச்சை பழி நொச்சை கிழி கொச்சை முழி பழிகிழி நெட்ட மொழி குட்டை நெட்ட முட்டை குட்டை ஆடு முட்டை ஆடு மாடு மாடு வாடு. பச்சை கொச்சை நொச்சை பழிகிழி மொழி ஆடு மாடு. ஆடு அதான் மாடு. ஒரு அதுக்கப்புறம் வார்த்தை நடுவுல விட்டாரு. ஆடு மாடு அந்த வாடு. நடுவுல சென்டர்ல நெட்ட இன்னைக்கு குட்டை வாயிலே முட்டை வர வருது. நெட்ட குட்டை முட்டை. சரி, ஓகே. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன துட்டு மொத்தம் 8. தட்டு நிறைய புட்டு மேல லட்டா. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு. இது நீங்களும் இந்த மாதிரி சொல்லுங்க. நீங்க கரெக்டா சொல்றீங்களா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா உங்களுக்கு இதுல நான் சொல்றதுல எது உங்களுக்கு கரெக்டா, அதாவது திக்காம எது சொல்ல வருதுன்றத கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க எது எப்படி சொல்றது, எது நாங்க சொல்றதுல எது உங்களுக்கு காமெடியா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சொல்லவா? தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன துட்டு மொத்தம் 8. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன துட்டு மொத்தம் 8. துட்டு மொத்தம் 8. தட்டு நிறைய லட்டு மேல தட்டு நிறைய புட்டு புட்டா. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன துட்டு மொத்தம் 8. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன லட்டு தின்ன துட்டு தட்டு நிறைய சரி லட்டுல புட்டு. இன்னொரு தடவை. தட்டு நிறைய சாப்பாடு குழம்பு. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன 8. லட்டு தின்ன 8 லட்டு தின்னாதாங்க. அதுக்கு சொல்றேன். நான் ஒண்ணு சொன்னா நான் 8 லட்டு தின்னனே. ஒரு தடவையாவது நான் சொல்றேன். நான் 8 லட்டு தின்னனே. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு மொத்தம் 8. லட்டு தின்ன துட்டு மொத்தம் தின்ன துட்டா. ஐயோ தட்டு நிறைய புட்டு மேல லட்டு தின்ன துட்டு
துட்டு மொத்தம் மொட்டம் எட்டு துட்டு மொட்டம் எட்டு துட்டு மொத்தம் 8. நீ சொல்ல பாப்போம். தட்டு நிறைய புட்டு புட்டு மேல லட்டு லட்டு தின்ன துட்டு துட்டு மொத்தம் 8. தட்டு நிறைய புட்டு மேல லட்டு புட்டு மேல லட்டு லட்டு தின்ன துட்டு துட்டு மொத்தம் 8. அவ்வளவுதான். தெக்குது. தட்டு நிறைய இதுதான் சொல்ல முடியும். தட்டு நிறைய புட்டு மேல லட்டு லட்டு தின்ன துட்டு துட்டு மொத்தம் 8. கரெக்டா சொல்லிட்டல ஒரு தடவையாவது. ஒரு தடவை கரெக்டா சொல்ல ஃபாஸ்டா சொல்லணும்ல அதுதானே இந்த கேமே. சரி அது அவுட் தான். காக்கா கான்னு கத்துனதால காக்கான்னு பேர் வந்ததா காக்கான்னு பேர் வந்ததால காக்கா கான்னு கத்துதா? காக்கா காகான்னு கத்தந்தால காக்கான்னு பேர் வந்ததா காகான்னு பேர் வந்ததால காக்கான்னு கத்தித்தாவா கத்துதா காக்கா காகான்னு கத்துனதால காகான்னு தானே கத்துவான் காக்கான்னு கத்துவான். நீதான் அம்மாசானா காக்கா காகான்னு கூப்பிடுவோம். சரி கத்து காக்கா காகான்னு கத்தந்தால காக்காவுக்கு காக்கான்னு பேர் வந்ததா காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காக்கான்னு கத்துச்சா காக்கா காக்கான்னு கத்துச்சா? காக்கா காகான்னு கத்தந்தால காக்கான்னு பேர் வந்ததா? திக்காம ஒரு தடவை சொல்லுவோம். சரி காக்கா காகான்னு கத்தனதால காக்கான்னு பேர் வந்ததா? நீ பாத்து சொல்றீரே நீ பிச்சு புடுவே. பிட்டடிச்சு சொல்றேன். பிட்டடிக்கிறேன். காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காகான்னு கத்துதா? சொல் பாப்பா. காக்கா காகான்னு கத்தனதால காக்கான்னு பேர் வந்ததா? காக்கான்னு பேர் வந்ததால காக்கா காகான்னு கத்துதா? காகான்னு கத்துதா. எவ்வளவு சுலபமா சொல்லுங்க. காக்கா காகான்னு கத்துது. காக்கா வந்து காகா இதுதான் அர்த்தம். சரி ஓகே. ஊர்ல காக்கா எப்படி கத்துனா? எங்க ஊர்ல காகான்னு இவங்க ஊர்ல காக்கான்னு கத்தும். அக்கா கொஞ்சம் வந்து சோறு வைக்காம கத்தும். சரி இது சொல்ல முடியல ஃபாஸ்டா. சொல்லல அவுட். இப்போ நான் சேத்துக்குள்ள சின்ன புள்ள காலுக்குள்ள சித்தெரும்பு சிக்கிடுச்சு. சேத்துக்குள்ள சின்ன புள்ள காலையில 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 சித்தெரும்பு சிக்கிடுச்சு. காலுக்குள்ள சேத்துக்குள்ள சின்ன புள்ள சித்தெரும்பு காலுக்குள்ள சித்தெரும்பு காலுக்குள்ளயா மாட்டினால சித்தெரும்பு காலுக்குள்ள சின்ன புள்ள சிக்கிச்சான். சித்தெரும்புக்கு எவ்வளவு பெரிய கால் இருக்குதான் எனக்கு தெரியலையே. உனக்கு தெரிஞ்சிருக்குது. சேத்துக்குள்ள சின்ன புள்ள காலுக்குள்ள சித்தெரும்பு சிக்கிச்சு சொல்றதுக்கு சேத்துக்குள்ள சின்ன புள்ள சித்தெரும்பு காலுக்குள்ள சின்ன புள்ள சிக்கிச்சான். சரி சேத்துக்குள்ள சின்ன புள்ள காலுக்குள்ள சித்தெரும்பு சிக்கிடுச்சு. சேத்துக்குள்ள சின்ன புள்ள காலுக்குள்ள அவங்க கத்துறா சின்ன புள்ள காலுக்குள்ள சித்தெரும்பு சிக்கிடுச்சு. சேத்துக்குள்ள 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 சின்ன புள்ள காலுக்குள்ள சித்தெரும்பு சிக்கிடுச்சு. சொல்லிட்டு போ. கரெக்டா சொல்லிட்டேன். ரெண்டாவது சான்ஸ்ல கரெக்டா சொல்லிட்டேன். இதுல வந்து நான் சொன்னதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பா சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். இதுல வந்து யார் வந்து அதிகமா கரெக்டா சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீ கரெக்டா அதிகமா சொன்னது பார்த்தனா ஒரு 3வது கரெக்டா சொன்னது இதுதான். நான் வந்து ஒரு 2 தான் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். அது கூட தெரியல. உங்களுக்கு இதுல எந்த டயலாக் பிடிச்சிருக்கு? இதுல உங்களுக்கு எந்த இது வந்து பிடிச்சிருக்கு, எது வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சிடலாம். இதுக்கு மேல வந்து நாக்கே ஒரு மாதிரி அவர் சொல்ல நம்ம நார்மலா பேசுற வார்த்தையே ஒரு மாதிரி தெரியுது. சரி முடிச்சிடலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.